மேளக்காரன். ஒரு நாள் ஒரு மேளக்காரனும் அவனது மகனும் பக்கத்து கிராமத்தில் நடக்கும் திருவிழாவிற்கு மேளம் அடிப்பதற்காக சென்றார்கள். திருவிழாவின் முடிவில், ரொம்ப நல்லா இருந்தது, இந்தாங்க கொஞ்சம் பணம். உங்க பையன் ஒரு திறமையான மேளக்காரன், இந்தாங்க. அப்பா, இந்த திருவிழா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகனே, இந்த திருவிழாவில் நீ நல்லா வாசிச்ச. அடுத்த வினாடி, என்ன பண்ற? வேற என்ன, மேளம் அடிக்கிறேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. வேண்டாம் மகனே, இந்த காடு முழுக்க திருடர்கள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த சத்தம் அவங்களை எழுப்பிடும். பயப்படாதீங்கப்பா, நான் ஒரு தற்காப்பு கலை வாத்தியத்தை வாசிச்சு அவங்கள பயந்து ஓட செய்றேன். அந்த சத்தம் பக்கத்தில் இருந்த திருடர்களுக்கு கேட்டது. ஏய், ஏதோ ஒரு பணக்கார குடும்பம் வேட்டையாடுதுன்னு நினைக்கிறேன். அதே வேளையில், போதுண்டா மகனே, மறுபடியும் வாசிக்காத. அதை ஒரு தடவை தான் வாசிக்கணும். ஆனால் அவன் நிறுத்துவதாக இல்லை. மகனே, நான் சொல்றது கேட்க மாட்டியா? ஐயோ அப்பா, நீங்க ரொம்ப தான் பயப்படுறீங்க. நான் அந்த திருடர்களை பயந்து ஓட செய்றேன், கவலையே படாதீங்க. என்னது, இந்த சத்தம் 3 முறை கேக்குது? இது கண்டிப்பா வேட்டையாடுறவங்க போடுற சத்தம் கிடையாது. யாரோ நல்ல பணம் சம்பாதிச்சு சந்தோஷத்துல போடுற சத்தம் மாதிரி இருக்கு. வாங்க, அவங்கள போய் தாக்குவோம். திருடர்கள் சீக்கிரமே அவர்களை கண்டுபிடித்து விட்டனர். நில்லுங்க, நகராதீங்க. மரியாதையா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துருங்க, இல்ல உங்களை கொலை செஞ்சிருவோம். அவர்களிடம் இருந்த பணத்தை பிடுங்கிக் கொண்டு திருடர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். அப்பவே சொன்ன கேட்டியா? நீ கேட்கல. இப்ப பாரு, உன் கர்வத்தால நம்ம கிட்ட இருந்ததெல்லாம் இழந்துட்டோம். இது எனக்கு ஒரு நல்ல பாடம்பா, என்ன மன்னிச்சிருங்க. நீதி, இடமறிந்து செயல்படுதல் நலம். விசுவாசமிக்க தளபதி. முன்னொரு காலத்தில் வாரணாசியில் ஒரு காக்கை ராஜா வாழ்ந்து வந்தது. அது தன் துணைவியான காக்கை அரசியை மிகவும் நேசித்தது. ஒரு நாள் இரண்டும் வாரணாசியின் அரசனின் மாளிகை கடக்கும் போது காக்கை அரசி அம்மாளிகையின் சமையல் அறையை பார்த்தது. ஆஹா, அதை மட்டும் நான் ருசித்து பார்க்க முடிந்தால். அடுத்த நாள், வா அன்பே, எங்காவது உணவு தேடச் செல்லலாம். நாம் தேடிச் செல்லும் உணவு வேண்டாம். எனக்கு அரசனின் மாளிகையில் பார்த்த உணவுதான் வேண்டும். அப்படி அந்த உணவு எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன். காக்கை அரசன் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அதன் தளபதி அங்கு வந்தது. அரசே, என்ன விஷயம்? ஏன் கவலையாக உள்ளீர்கள்? அரசன் என்ன நடந்தது என்று தளபதியிடம் சொன்னபோது, ஓஹோ, இதுதான் விஷயமா? கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். அரசிக்கு அவர் விருப்பப்பட்ட உணவு கிடைக்கும். தளபதி தன் கூட்டத்தில் 8 சிறந்த வீரர்களை அழைத்துக் கொண்டு மாளிகைக்கு விரைந்தது. நாம் அந்த சமையலறையின் கூரையில் இறங்குவோம். எல்லோரும் கவனமாக கேளுங்கள். சமையல்காரன் அரசனுக்கு உணவு கொண்டு செல்லும் போது நான் அவனை தாக்கி உணவை கீழே விழச் செய்வேன். அப்பொழுது உங்களில் 4 பேர் சாதத்தையும் மற்ற 4 பேர் மீனையும் எடுத்துக்கொண்டு அரசியிடம் செல்லுங்கள். அதோ சமையல்காரன் வருகிறான். அவன் வெட்ட வெளியில் வந்ததும் நான் தாக்குவேன். தயாராயிருங்கள். அடுத்த நிமிடம் தளபதி சமையல்காரனை தாக்கியது. ஏய், உணவை போட்டு விட்டு அந்த சூழ்ச்சிக்கார காகத்தை பிடி. உணவு கீழே விழுந்ததும் அடுத்த வினாடி அந்த 8 காகமும் உணவை வாயில் எடுத்துக்கொண்டு பறந்தது. ஆஹா, அரசியின் ஆசை நிறைவேறிவிட்டது. இப்பொழுது அவர்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ள. நல்ல வேளை, அதை பிடித்து விட்டாய். அதை கொண்டு வா. ஓ காகமி, நீ என்னை அவமதித்து விட்டாய். இந்த முட்டாள்தனமான காரியத்தில் நீ உன் உயிரையே பணயமாக்கி விட்டாய். சொல், ஏன் இப்படி செய்தாய்? என்னுடைய அரசருக்காக இதை செய்தேன். அரசியார் உங்களுடைய உணவு மீது ஆசையாக இருப்பதாக சொன்னார். அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதாக வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கையும் காப்பாற்றி விட்டேன். இது தன்னுடைய அரசனுக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய முன்வந்துள்ளது. இந்த விசுவாசம் அரிதானதும் பாராட்டப்பட வேண்டியதாகும். அதை விடுங்கள். இன்று முதல் என் உணவில் ஒரு பங்கு உன் அரசனுக்கும் அரசிக்கும் அனுப்பப்படும். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய கூட்டத்திற்கும் பெரும் பகுதி உணவு சமைத்து அனுப்பப்படும். சென்று வா. நீதி, மனதிடம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். பறவையும் குரங்குகளும். அது குளிர்காலம். ஒரு நாள்
என்ன ஒரு குளிர். அங்க பாருங்க, ஒரு தீப்பொறி. ஆனால் அது ஒரு மின்மினி பூச்சி. ஆஹா, நான் அதை பிடிச்சிட்டேன். அத இலைங்களுக்கு நடுவுல வச்சு பத்தவை. சீக்கிரமே இது பெரிய நெருப்பா மாறி நம்ம குளிர தணிக்கும். அப்போது ஏய், என்ன பண்றீங்க? அது நெருப்பு இல்ல, ஒரு மின்மினி பூச்சி. அத கவனிக்காதீங்க. இலைகளை நல்லா ஊதுங்க, அப்பதான் சீக்கிரம் அது தீப்பிடிக்கும். இங்க பாருங்க, நீங்க உங்க நேரத்தை வீணாக்குறீங்க. மின்மினி பூச்சியை வச்சு எதையும் எரிய வைக்க முடியாது. நான் சொல்றத முட்டாளே, நிறுத்து உன்னோட யோசனையை. எங்களுக்கே கத்து கொடுக்கறியா? அது அந்த பறவையின் கழுத்தை பிடித்து அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது தூக்கி எறிந்தது. பாவம், அந்த பறவை அந்த இடத்திலேயே தன் உயிரை விட்டது. வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். நீதி: சொல் பேச்சு கேட்காதவர்களுக்கு சொல்லி பயனில்லை. குரங்கும் முதலையும். ஒரு அழகான காட்டில் ஒரு புத்திசாலியான குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. நான் இந்த அழகிய காட்டில் வாழ்வதற்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். அந்த காட்டின் நடுவே ஆறு ஒன்று பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆற்றுக்கு நடுவில் ஒரு சின்ன தீவு இருந்தது. அந்த தீவு முழுவதும் மாமரங்கள் நிறைந்திருந்தது. ஒவ்வொரு நாளும் குரங்கு அந்த தீவை அடைய ஆற்றின் குறுக்கே இருந்த பாறையில் தாவிச் செல்லும். அங்கு தன் ஆசை தீர மாம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு அங்குள்ள மரத்தின் அடியில் இளைப்பாரும். ஆஹா, எவ்வளவு ருசியான மாம்பழங்கள். ஒரு முதலை ஒன்று குரங்கின் தினசரி நடவடிக்கையை கவனித்து வந்தது. ஆஹா, என்ன ஒரு கொழுத்த குரங்கு! இதற்கு ருசியான இதயம் இருக்கும். இதை எப்படியாவது கொண்டு சாப்பிட வேண்டும். ஒரு நாள் குரங்கு வழக்கம் போல் தீவுக்கு சென்றபோது முதலை தந்திரமாக குரங்கு தாவிச் செல்லும் பாறையின் மீது படுத்தபடி தலையையும் வாலையும் தண்ணீரின் உள்ளேயும் உடம்பை பாறையோடு பாறையாக வைத்துக்கொண்டு குரங்கின் வருகைக்காக பொறுமையோடு காத்திருந்தது. குரங்கு வழக்கம் போல் மாம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு காட்டிற்கு வர தயாரானது. என்ன, இன்று பாறை வித்தியாசமாக இருக்கிறது. அது புத்திசாலியான குரங்கானதால் பாறை வழக்கம் போல் இல்லாமல் சற்று பெரிதாக இருப்பதாக உணர்ந்தது. உடனே அது ஒரு தந்திரம் செய்தது. ஓ பாறை நண்பரே, எப்படி இருக்கீங்க? ஏன் என் கூட பேசவே இல்ல? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இது பேசுவதை பார்த்தால் இந்த பாறை தினமும் இதனுடன் பேசும் போல் இருக்கிறது. நான் பதில் கொடுத்து பார்க்கிறேன். என்ன விஷயம் நண்பா? இன்று ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறாய்? முதலை குரங்கு பாறையின் உதவி இல்லாமல் காட்டிற்கு வர முடியாது என்று நினைத்து, நான் பாறை இல்லை, நான் ஒரு முதலை. இப்பொழுது நான் உன்னை சாப்பிடப் போகிறேன். ஆஹா, ஒரு யோசனை கிடைத்து விட்டது. இது இரையை சாப்பிட வாயை அகல திறக்கும் போது அதன் கண்களை மூடிக்கொள்வதை பார்த்திருக்கிறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ உன் வாயை நல்லா திறந்து வச்சுக்கோ. நான் அப்படியே உன் வாயில குதிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்டுடலாம். சரி, குதிப்பதற்கு தயாராயிரு. அந்த முட்டாள் முதலையும் குரங்கின் பேச்சை நம்பி வாயை நன்றாக அகல திறந்து வைத்துக் கொண்டு காத்திருந்தது. அடுத்த வினாடி குரங்கு முதலையின் வாயின் மேல் தாவி மறுபடியும் அங்கிருந்து தாவி காட்டின் உள்ளே சென்று ஓடி மறைந்தது. பாவம் அந்த முட்டாள் முதலை, அதற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. நீதி: சரியான சமயத்தில் செயல்பட்டால் ஒருவர் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம். சந்நியாசியும் ஆடும். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் மக்கள் ஆடு சண்டையை ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் பார்த்து கொண்டிருந்தனர். என்னப்பா, இங்க என்ன நடக்குது? இது ஆட்டு சண்டைங்க. என்னமா சண்டை போடுது பாருங்க. அந்த சந்நியாசி கூட்டத்திற்குள் நுழைந்தார். அந்த ஆடுகள் தலையை தாழ்த்திருப்பதை கண்டார். ஓஹோ, என்ன பார்த்து அது வணங்குது. ஓ அருமை ஆடி, இந்த கூட்டத்திலே நீ மட்டும்தான் என் பெருமையை தெரிந்து வைத்திருக்கிறாய். கூட்டத்தினர் சந்நியாசியை எச்சரிக்கை செய்தனர். அங்க நிக்காதீங்க, பின்னாடி வந்துருங்க. அது உங்களை வணங்குறதா நினைக்கிறது தப்பு. அது உங்களை தாக்குறதுக்கு தயாராகுது. தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. முடியாது. பாவம் அந்த ஆடு
என்னிடம் ஆசீர்வாதம் வாங்க வருகிறது. அடுத்த வினாடி அந்த ஆடு ஆக்ரோஷமாக சந்நியாசியை முட்டித் தள்ளியது. வலிக்கிறது. நானே வலிய போய் மாட்டிக்கொண்டேனே. நான் ஒரு முட்டாள். எதற்கான தண்டனையை நான் அனுபவித்து விட்டேன். நீதி, சிந்தித்து செயல்பட வேண்டும். சொன்னதை செய்ய வேண்டும். ஒரு நாள் ஒரு பறவை கூட்டத்தின் அரசன் உணவு தேடுவதற்காக தன் கூட்டத்தை அழைத்துக் கொண்டு வெகு தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்திற்கு சென்றது. எல்லோரும் போய் எங்காவது விதைகளும் தானியங்களும் இருக்கிறதா என்று பாருங்கள். ஏதேனும் தென்பட்டால் என்னிடம் வந்து கூறுங்கள். அதன் பிறகு அனைவரும் அதை பங்கிட்டுக் கொள்ளலாம். அதனால் எல்லா பறவைகளும் உணவு தேட சென்றன. ஆனால் ஒரு பறவை மட்டும் பிரிந்து வந்து விதைகளையும் தானியங்களும் எடுத்து செல்லும் வாகனங்கள் செல்லும் வழிபாதைக்கு வந்தது. ஆஹா, எவ்வளவு தானியங்கள் கீழே கிடக்கின்றன! எனக்கு நல்ல விருந்து. நான் இதை அரசருக்கு சொல்ல மாட்டேன். ஆனால் மற்ற பறவைகள் பார்த்து விட்டால் எனக்கு தெரியும் இதை எப்படி பாதுகாப்பது என்று. ஏன் இவ்வளவு நேரம்? ஏதாவது தென்பட்டதா? எதுவும் கிடைக்கவில்லை அரசி. இன்னும் சொல்ல போனால் நான் உயிரோடு திரும்பி வந்ததே பெரிய விஷயம். எல்லா பறவைகளும் அது சொல்வதையே பார்த்து கொண்டிருந்தன. நான் தற்செயலாக ஒரு வழிபாதையை பார்த்தேன். அந்த பாதையில் யானைகளும் குதிரைகளும் வண்டிகளை இழுத்து செல்லும் எருதுகளும் பயங்கர வேகத்தில் செல்கின்றன. வண்டிகளா? அப்படி என்றால் அங்கே ஏகப்பட்ட தானியங்கள் இருக்குமே. ஆனால் அந்த பாதையில் தானியத்தை பொறுக்குவது மிகவும் கடினம். அங்கே யாரும் போகக்கூடாது. அது மிகவும் ஆபத்தானது. அரசனின் எச்சரிக்கையின் பின் மற்ற பறவைகள் அங்கு போவதை தவிர்த்தன. ஆனால் சூழ்ச்சிக்கார அந்த பறவை மட்டும் மதிக்கவில்லை. ஆஹா, நான் எவ்வளவு புத்திசாலி! இனி எல்லா தானியங்களும் நானே சாப்பிடுவேன். திடீரென்று என்ன சத்தம்? ஓ, குதிரை வண்டியா? அது தூரத்தில் தானே வருது. அது கிட்ட வருவதற்குள் நான் கொஞ்சம் பொறுக்கிக் கொள்கிறேன். ஆனால் அந்த பறவைக்கு தெரியாது அது ஒரு விரைவு வேக குதிரை வண்டி என்று. திடீரென்று ஆனால் அந்த பறவை தப்பிப்பதற்குள் வண்டி அதன் மேல் ஏறி சென்று விட்டது. அன்று மாலை எல்லா பறவைகளும் வழக்கமாக வரும் இடத்திற்கு வந்தபோது அந்த பறவை மட்டும் காணவில்லை என்று தெரிந்தது. அது எங்கே இருக்கிறது என்று போய் பாருங்கள். சில நேரம் கழித்து பறவைகள் அரசனிடம் வந்து, அரசே, அது செத்துவிட்டது. நாங்கள் ஒரு வழிபாதையில் அதை பார்த்தோம். ஏதாவது ஒரு வண்டி அதன் மேல் ஏறி இருக்க வேண்டும். என்ன துரதிருஷ்டம்! நம்மை அங்கு செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு அது மட்டும் அங்கு சென்றுள்ளது. அதனுடைய ஆசையை அதால் அடக்க முடியவில்லை. இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நீதி, பேராசை, பெருநஷ்டம். வல்லூரும் பூனையும். ஒரு கண் தெரியாத வல்லூரு ஒன்று ஒரு மரபொந்தில் வசிப்பதற்கு வந்தது. அங்கு மற்ற பறவைகளும் கூடு கட்டியிருந்தன. அங்கிருந்த பறவைகள் உடனே ஒன்று கூடி ஆலோசனை செய்தன. பாவம், அந்த வயசான பறவை நடக்க கூட முடியவில்லை. நம்முடைய உணவிலிருந்து ஒரு பங்கு அதற்கு கொடுப்போம். இல்லை என்றால் அது பட்டினியால் இறந்துவிடும். பறவைகளின் கரிசனத்தைக் கண்டு வல்லூரு மனம் நெகிழ்ந்தது. இவைகள் உணவு தேட செல்லும் போது இவைகளின் குஞ்சுகளுக்கு நான் காவலாக இருப்பேன். ஒரு நாள் பூனை ஒன்று அந்த பக்கமாக வந்தது. அப்பொழுது பறவைகள் ஆனால் அப்பொழுதுதான் பூனை கவனித்தது. ஓஹோ, இதுக்கு கண்ணு தெரியல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. யாரது? போயிடுங்க, இல்லனா கொன்னுடுவேன். நான் சாகறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால நான் ஏன் இங்க வந்தேன்னு சொல்லலாமா? சரி, சொல்லு. நான் ஆத்துக்கு அந்த பக்கமா வசிக்கிறேன். அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் உங்களையும் உங்க ஞானத்தையும் பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அதான் நானும் உங்ககிட்ட ஏதாவது கத்துக்கணும்னு வந்திருக்கேன். சரி, ஆனால் பூனைகளுக்கு கறி பிடிக்குமே. இங்கு சின்ன சின்ன பறவைகள் இருக்கின்றன. அதனால் நான் உன்னை கொல்லத்தான் வேண்டும். ஞான பறவையே, உங்கள் சிஷ்யராக வருபவர்களை கூட தாங்கள் கொல்லலாமா? இத்தனைக்கும் நான் அனைத்து ஆசைகளையும் துறந்து வந்திருக்கிறேன். இவன் ஒருவேளை உண்மையைத்தான் பேசுகிறானோ? சரி சரி, நீ என்னுடனேயே தங்கலாம். ஒவ்வொரு நாளும்
பூனை அங்கிருந்த குஞ்சுகளை எடுத்து சென்று மரபொந்தில் உட்கார்ந்து தின்றது. மாலையில் பறவைகள் வரும்பொழுது தினமும் தங்கள் குஞ்சுகள் குறைவதை கண்டன. இது இப்படியே விடக்கூடாது. இது பற்றி விசாரிக்க வேண்டும். இனிமே இங்க இருந்தா நமக்கு ஆபத்து. வேற எங்கேயாவது போயிடணும். இதுதான் சமயம் என்று பூனை சத்தம் போடாமல் அங்கிருந்து நழுவி சென்றது. இதற்கிடையே பறவைகள் வல்லூரிடம் விசாரிப்பதற்காக சென்றன. அப்பொழுது அங்கிருந்த தனது குஞ்சுகளின் எலும்புகளை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தன. பாத்தீங்களா, இவ்வளவு நாளா அந்த வல்லூர் தான் நம்முடைய குஞ்சுகளை சாப்பிட்டிருக்கு. அதற்கு பாவம் பார்த்தது தப்பு. அதை கொல்ல வேண்டும். நன்றி கிட்ட வல்லூர். அதற்கு பாவம் பார்த்ததற்கு நம்முடைய குஞ்சுகளையே சாப்பிட்டு விட்டது. அப்பறவைகள் வல்லூரை குத்தி கொன்றன. பாவம் வல்லூரு. அதன் ஒரே தப்பு முன்பின் தெரியாதவரிடம் நட்பு வைத்ததுதான். நீதி: முன்பின் தெரியாதவரை நம்பக்கூடாது.